ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிஸ்னஸ் அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது எப்படின்னா இந்த குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் பிஸ்னஸ் எம்பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே வரும். அது இல்லாமல் ரிசர்ச் மெத்தட்ஸ் நிறைய பேப்பர்ஸ், அதாவது நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கும் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸும் இருக்கும், ப்ளஸ் தியரியும் நிறைய இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ப்ராப்ளம்ஸு 50 அண்ட் தியரி 50 அப்படின்ற அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு இல்லை. ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா கூட தியரி வச்சே நம்ம நிறைய மார்க்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மேக்ஸிமம் மார்க்கும் எடுத்துக்கலாம், ஈஸியாகவும் பாஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை அப்படின்னா எடுத்திங்கன்னா அதில் என்ன இருக்கோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, அப்புறம் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், இதை வச்சு கொஞ்சம் பேசிக்காக ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் போக போக அனோவா, ஒன் வே அனோவா, இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸில் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பட் அதை விட சிம்பிளான வே இந்த பேப்பரில் பாஸ் ஆகிறது என்னென்னா தியரி பார்க்குறது. ஸோ எப்படி தியரி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தியரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து தியரியாக போகணுன்னா கரெக்டாக இருக்கும். பட் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, ஃபஸ்ட் 10 மார்க்ஸ் தானே இம்பார்ட்டண்ட். எப்படியும் 3 10 மார்க் வரும். நீங்கள் 10 மார்க்ஸ் கவர் பண்ணாலே அதுலேருந்தே 5 மார்க்ஸ் கவர் பண்ணிடலாம். ஆப்வியஸ்லி அப்படி தான் 10 மார்க் முடிச்சுட்டு 5 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு கொஷின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ எடுத்தோன்னா இந்த வீடியோவில் ஒரு கொஷின். ஸோ அதில் மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ கான்செப்ட்ஸ் கூடவே கவர் பண்ண முடியுமோ அதாலுமே பண்ணிடலாம். ஸோ இதை நீங்கள் 10 மார்க்கில் கேட்டாலும் எழுதிடலாம், 5 மார்க்கில் கேட்டாலும் எழுதலாம், இல்லை 2 மார்க்கில் கேட்டாலும் நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நம்ம கதை எழுதிடலாம். ஸோ அதுதான் இப்போது பேசிக்காக. ஏன்னா இது எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ப்ராப்ளம்ஸ் போடலாமா, இல்லை எப்படி யூனிட் வைஸ் சாப்டர் வைஸ் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ நான் இந்த மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ஓகேனா இது ஃபாலோ பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் கிட்டே இந்த மாதிரி போட்டு நம்ம மேக்ஸிமம் தியரி பார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச். இந்த வீடியோவில் ஸ்கோப், குவாலிட்டி, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிசர்ச் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ குவான்டிடேட்டிவ் அண்ட் ரிசர்ச் அதுலேயே ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் இருந்தாலும் செகண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒரு குட்டி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் கிடையாது இது. ரிசர்ச் அப்படின்னா என்னென்னா, சர்ச் ஃபார் நாலேஜ் அண்ட் தென் இட்ஸ் சிம்ப்ளி த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் டு அ ப்ராப்ளம் த்ரூ அனாலிசிஸ் ஆஃப் த சிச்சுவேஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் பேசிக். ஒரு ரிசர்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தேடுறோம், லைக் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் ரிசர்ச். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் ஸ்கோப் இல்லை அப்ஜெக்டிவ்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு அச்சீவ் நியூ இன்சைட்ஸ் இன்டு இட். அதாவது நமக்கு என்னென்னலாம் புதுசாக தெரியுதோ அதை பார்க்குறது. அப்புறம் டு கெயின் ஃபெமிலியாரிட்டி வித் அ ஃபினாமினன், டு டிஸ்கவர்ஸ் நியூ டெக்னிக், இட் மே டெவலப் அ ஹைப்போதீசிஸ் அண்ட் டெஸ்ட் இட். ஸோ ஹைப்போதீசிஸ்ன்ற ஒரு டேர்ம் இங்கே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹைப்போதீசிஸ் அப்படின்னா என்னென்னா, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. எப்படின்னா லைக் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நான் அந்த ரிசர்ச் மூலியமாக நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்றது தான் ஹைப்போதீசிஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனால் தான் நான் எக்ஸாம் நல்லா எழுதுவேன் அப்படின்றது ஒரு ஹைப்போதீசிஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போது இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போனால் எக்ஸாம் நல்லா எழுதுவேன், இல்லைனா நான் சரியாக எக்ஸாம் எழுத மாட்டேன் இப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ட்ரூன்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான ரிசர்ச் நான் பண்ணணும். இல்லை ஃபால்ஸ் அப்படின்றதுக்கு நான் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துட்டு நான் கடைசியில் கன்க்ளூஷன் கொண்டு வரணும். ஸோ இதுதான் நம்ம ஹைப்போதீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அது நம்ம ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றது கண்டுபிடிக்கிற மாதிரி. அண்ட் தென் டு கெட் அ ரிசர்ச் டிகிரி அலாங் வித் கான்சிக்வேஷனல் பெனிஃபிட்ஸ். ரிசர்ச் டிகிரி பண்ணுறதுக்காகவும் நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, லைக் PhD டிகிரிஸ்க்காக. டு கெட் இன்டெலெக்சுவல் ஜாய் ஆஃப் டூயிங் சம் க்ரியேட்டிவ் ஒர்க். ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம எஃபோர்ட் போடணும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணணும், என்னென்னலாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணணும்.
ஸோ அதில் வந்து ஆப்வியஸாக க்ரியேட்டிவிட்டி வந்துடும். டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் இன் சால்விங் அன்சால்வ்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு ரிசர்ச் எடுக்கிறோனாலே நம்ம அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து சால்வ் பண்ண முடியாது, நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்றது தான். டு ஃபைண்ட் த ட்ரூத் விச் இஸ் ஹிடன் அண்ட் விச் ஹேஸ் நாட் பீன் டிஸ்கவர்ட் as yet. டு டிட்டர்மைன் த ஃப்ரீக்வன்சி with which something occurs. The development of principle or theories. To portray accurately the characteristics of particular individual, situations or group. ஸோ இன்னொரு பாயிண்ட்டு நான் வந்து சொல்லணும், இந்த மாதிரி லைக் MBA பேப்பர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான லிங்க்ஸையும் வந்துட்டு நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுலேருந்து எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் வந்து ஆட் பண்ணோன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். இப்போது இதில் வந்து க்ரைட்டீரியா ஆர் குவாலிட்டி ஆஃப் அ ரிசர்ச். ஸோ ஒரு ரிசர்ச்சுக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். The research is structured with a specific step to be taken, a specific sequences in accordance with a set of rules. ஓகே, சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும்னா லைக் அது ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ரிசர்ச் இஸ் கைடட் பை ரூல்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் பிரின்சிபல். நம்ம எடுக்க போகிற ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து லாஜிக்கலாக இருக்கணும். நம்ம பண்ண முடியாத விஷயத்த வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றதுலாம் கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கலான ரூல்ஸ் ப்ராசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இந்த ரிசர்ச் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, அதை நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோமோ, என்னென்ன சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம பண்ணுறோம். And then results to be verified by replicating the study and thereby building sound basis for decision. The purpose of the research should be clearly defined and a common concept should be used. ஓகே, அதை கரெக்டாக வந்து நான் ரிசர்ச் இதை பற்றி பண்ண போகிறேன்றதை நம்ம தெளிவாக வந்து கொடுக்கணும். அப்புறம் அந்த ரிசர்ச்க்கான சஃபிஷியன்ட் டீட்டெயில்ஸ், அந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணணும். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரிசர்ச் டிசைன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரிசர்ச் டிசைன் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா ஷுட் பி சஃபிஷியன்ட்லி அடிக்வேட் வித் ஸ்டடி. நம்ம ஒரு சில விஷயத்துக்குலாம் நம்ம நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாவை கரெக்டாக கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதும் ப்ராப்பராக இருக்கணுன்றது தான் வந்து இது. நெக்ஸ்ட்டு இதனோட பாயிண்ட் என்ன, த ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் வித் கம்ப்ளீட் ஃப்ராங்க்னஸ், ஃப்ளாஸ் இன் ப்ரொசீஜர் டிசைன் ஷுட் பி மென்ஷன். ஸோ எல்லாமே கரெக்டாக லைக் இது நான் இங்கே தப்பு பண்ணுறேன், இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்தது, இந்த டேட்டா இப்படி இருக்குது, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து நம்ம உண்மையான டேட்டாவை தான் ரிப்போர்ட்டுக்கு கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஓகே, இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸு நம்மளால் வந்து பண்ண முடியுது. நம்மளோட எக்கனாமிக் சிஸ்டம்க்கே வந்து இந்த ரிசர்ச் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நம்மளோட நேஷன் ரிசோர்ஸஸை வந்துட்டு கரெக்டாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, அலோகேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் நிறைய ஏரியாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் ரிசர்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஆன் த எக்கனாமி அண்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர், சால்விங் வேரியஸ் ஆப்ரேஷனல் அண்ட் பிளானிங் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளோ எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஷின் பார்த்து இதுக்கு வந்து இவ்வளோ கண்டென்ட் போதும் அப்படின்ற அளவுக்கு எழுதினா போதும். மற்றபடி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் தெரிகிற எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன தான் பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு போனாலும் அங்கே வந்துட்டு நமக்கு போய்ட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் இருக்கும். ஸோ எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணி பாருங்கள், ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் இருக்கும் போது நமக்கு வந்து அது 2 மார்க்ஸ்க்கு வந்து எந்த பாயிண்ட் வருதோ அது டக்குன்னு வந்து எழுதுகிற மாதிரி. இப்போ எனக்கு இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நல்லா ஈஸியாக ஞாபகம் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்ஸை மட்டும் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் எல்லா பாயிண்ட்ஸும் நான் வந்து சும்மா அப்படி படித்து சொல்கிறது அவ்வளோ டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்குது பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அப்படி பார்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை த ரிசர்ச்சர்ஸ். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சை வந்து நம்ம எடுத்து செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ட்ரைனிங் இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ட்ரைனிங் இருக்காது, லேக் ஆஃப் சயின்டிஃபிக் ட்ரைனிங். அண்ட் தென் சஃபிஷியன்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். Does not exist a code of conduct.
கோட் ஆஃப் கண்டக்ட்னா லைக் அது வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் மாதிரி, ரூல்ஸ் அந்த மாதிரி. அது வந்து எல்லா ரிசர்ச்சர்ஸ்க்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இருக்காதா இல்லை இருக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் லைப்ரரி மேனேஜ்மெண்ட்ஸ், ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் சோர்ஸஸ் வந்து நமக்கு வேணும், எங்கேருந்துலாம் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய சோர்ஸஸ் இருக்குது. இன்டர்நெட் இருக்குது, மேகசின்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்லாம் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடினா 10 வருஷத்துக்கு முன்னாடினா ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைப்ரரிக்கு தான் போகணும். ஸோ லைப்ரரி தான் அப்போலாம் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அங்கே தான் நிறைய புக்ஸ் இருக்கும், நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், மேகசின்ஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும், ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அது அங்கே இருந்தால் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போவுமே நமக்கு வந்து சோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்புறம் தெர் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட்டி ஆஃப் டைம், தி அவைலபிலிட்டி ஆஃப் பப்ளிஷ் டேட்டா. ஓகே, மெனி ரிசர்ச்சர்ஸ் ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி ஆஃப் அடிக்வேட் அண்ட் டைம்லி sequential assistance. ஓகே, இங்கேயும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 10 மார்க்ஸ்க்கு நீங்கள் பார்த்தாலுமே எல்லாத்துலேயும் ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே நிறைய 2-3 பேஜ் கவர் ஆகிடும். அதுவே போதும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மற்ற ப்ளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் இதில் ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த பேப்பர் எனக்கு அவ்வளோவா வந்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறது எதுவுமே எனக்கு புரியல. ஸோ அதனால் நான் இப்படி போகலாம், லைக் தியரிக்காகவாது இப்படி இருக்குமே அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு அது செட் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நம்ம வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் எதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பை. தேங்க்யூ.